ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேமுதிக திமுக பக்கம் போனதுனால என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வருத்தமா இருக்குதோ இல்லையோ, இந்த மனுஷனுக்கு மட்டும் துள்ளி குதிக்கிறாப்பல தேமுதிக திமுக பக்கம் போனதுனால. ஏன்னா கூட்டணிக்குள்ள வர்றதுக்கே பயங்கரமா யோசிச்சாரு. இவரு கூட எல்லாம் கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு பயங்கரமா யோசிச்சாரு. ஆனா பாஜகவின் நெருக்கடியின் மத்தியில இவர் என்ன பண்ணாரு, சக்சஸ்ஃபுல்லா கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு. கூட்டணிக்குள்ள வந்துட்டும் பொது வெளியில சிரிச்சு பேசியிருந்தாரு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்தது. நமக்கு அங்கீகாரம் கிடைக்குமா, நம்ம கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குமா, சீட் அதிகமா கிடைக்குமா அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துட்டே இருந்தது. ஆனா இருந்தாலும் ஒரு நம்பிக்கை நிச்சயமா கொடுப்பாங்கப்பா, ஒரு 5 சீட்டாவது கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சே இருந்தாரு. ஆனா நெருக்கடியின் மத்தியில கூட்டணிக்குள்ள இன்னும் கட்சிகள் வரும், அதனால சீட்டு கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் அப்படின்ற தகவல் வந்ததுனால ரொம்ப சோகத்திலே இருந்தாரு. ஆனா தேமுதிக திமுக கூட கூட்டணி வச்சிருச்சு அப்படின்னு செய்தியை கேட்ட உடனேயே ஐயா ரொம்ப துள்ளி குதிச்சு என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்திருக்காரு. இப்போ இவரு அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்திருக்காரு. யார் அவரு அப்படின்னா ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் தான். டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப யோசிச்சாரு. எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கு மாட்டின்னு செத்துக்கலாம் அப்படின்னு சொன்னவர் தான் டிடிவி தினகரன். ஆனா பாஜகவுடைய நெருக்கடினால இவர் உள்ள வந்துட்டாரு. வந்தாலும் சீட்டு நம்மளுக்கு கன்ஃபார்மா கிடைக்குமா, அவருடைய கணக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 10 சீட்டாவது நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாரு. இல்ல 5 சீட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. ஏன்னா கூட்டணிக்குள்ள தேமுதிக வருது, தேமுதிக வந்தா அவங்களுக்கு கொடுக்கணும், இப்படி பல விஷயங்கள் என்ன பண்ணுச்சு, அரசல் பரசலா போச்சு. இருந்தாலும் இங்க தேமுதிக உள்ள வருதுனால தனக்கு சீட்டு அடி வாங்கும் அப்படின்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் கொஞ்சம் தேவ் காத்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் கவலையா தான் இருந்தார். நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா நம்ம நம்பி இருக்கிற ஆதரவாளர்களுக்கு கொடுக்கணும், பொதுக்குழுல வேற நம்ம என்ன பண்ணிட்டோம், வார்த்தையை விட்டுட்டோம், அதனால அவங்களுக்கு சீட் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா தேமுதிக திமுக கூட கூட்டணி வச்சிரு செய்தியை கேட்ட உடனே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கிறார். எனக்கு அதிகப்படி சீட்டு வேணும், குறைஞ்சபட்சம் 15 சீட் வேணும். தேமுதிக தான் வரல, தேமுதிக வந்தா எனக்கு சீட்டு கம்மியாகும் அப்படின்னு சொன்னீங்களே, இப்ப தேமுதிக வரல, அதனால சீட்டு எனக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நெருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, பாஜக ஒரு பக்கம் நெருக்குறாங்க. அதிமுக தான் தேமுதிகவை உள்ள கூட்டுன்னு வரேன்னு சொல்லிச்சு. நானா ஒழுங்கா இறங்கி இருப்பேன், என்னையே இறங்க விடல, அதனால எங்களுக்கும் சீட்டு அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, குரலை ஒசத்துறாங்க. இந்த பக்கம் அதாவது அன்புமணி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும், 8 சீட்டு கொடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு 8 சீட்டு கொடுங்க, ஆனா ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு வேணும். ஏன் அப்படின்னா இதே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவை கடந்த வருடம் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிதான் 2024 கூட்டணியை வச்சாரு. ஆனா கடந்த வருடம் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. ஆனா இப்போ கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா கிடைக்கல. ஆனா திமுக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அங்க போயிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படியே ஏமாத்துவாரு, நம்ப வச்சு ஏமாத்தியே அவருக்கு பழக்கம், துரோகம் செஞ்சியே அவருக்கு பழக்கம். இந்த தடவை என்ன சொல்லுவாரு, நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க, சைன் போடுங்க, கண்டிப்பா ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுவாரு, நட்டாட்டுல விட்டுட்டு போயிடுவாரு. அதனால நம்மள இங்கிட்டு இல்லாம அங்கிட்டு இல்லாம இங்கே இருக்கணும், அதனால ராஜ்யசபா சீட்டு தரேன்றாங்க. ராஜ்யசபா சீட்டு வாங்கி நம்முடைய கட்சியில முதல் முறையா ஒரு எம்பி பிரதிநிதியா டெல்லியில போய் பாராளுமன்றத்துல போகட்டும், வரலாறு படைக்கட்டும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில திமுகவை நம்பி என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. இப்போ ராஜ்யசபா எம்பியா தேமுதிகல இருந்து ஒரு ஆள் என்ன பண்றாங்க, வரலாற்றிலே முதன் முறையா போறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. சோ இதனால அன்புமணி அவர்கள் தேமுதிக தான் உள்ள வரல, எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, சீட்டும் அதிகப்படுத்துங்க, 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு அவங்களும் நெருக்கடி கொடுக்குறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே நான் கூட்டணி உள்ள வரமாட்டேன், எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதல் முழுக்கோளா இருந்தது, இததான் நாங்க என்ன பண்ணோம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நாங்க இதை அங்கீகரிக்க மாட்டோம், கூட்டணிக்குள்ள வந்ததே பாஜகவின் நெருக்கடியில மத்தியில தான் கூட்டணிக்கு வந்தோம், இத சொன்னது டிடிவி தினகரன். டெல்லி பாஜக எங்களிட பேசுனாங்க, அதனாலதான் நாங்க கூட்டணிக்குள்ளே வந்தோம் அப்படின்றத ஒற்றை கருத்தை டிடிவி தினகரன் பொதுவெளியில சொன்னார். சோ பாஜகவுடைய அழுத்தம் இங்க இருந்தது அப்படின்றது டிடிவி தினகரன் சொன்னதன் மூலமா வெளிப்படையா தெரிஞ்சது. சோ அதனால பாஜகவுடைய அழுத்தத்தினால நெருக்கத்தினாலதான் நான் இந்த கூட்டணிக்குள்ளே வந்தேன். இப்ப எங்களுக்கு சீட்டம் தரல அப்படின்னா எங்களுக்கான மவுஸ் இருக்காது, சோ நாங்க உள்ளடி வேலை பார்ப்போம் அப்படின்ற ஒரு கருத்தும் எழும்பிருக்கு. இன்னும் சொல்ல போனா
டிடிவி தினகரன் கட்சியில இருக்கிற முக்குலத்துவ சமுதாயத்தினர் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளடி வேலை பார்ப்பாங்க. ஏன்னா வன்னியருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு வன்னியரையும் கூட்டணிக்குள்ள வச்சிருக்கீங்க, எங்களே கூட்டணிக்குள்ள வச்சிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை நாங்க எப்படிங்க மறப்போம்? டிடிவி தினகரன் வேணா மறந்துடலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களுடைய மாவட்டங்கள் என்ன பண்றாங்க, போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. ஒண்ணு அதிகப்படியான சீட்டு கொடுக்க சொல்லுங்க, அன்புமணியை விட எங்களுக்கு அதிகமா சீட்டு வேணும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்க கேட்டுட்டு வாங்க. இல்லையா நாங்க உள்ளடி வேலை பார்ப்போம் அப்படின்னு தொகுதி வாரியா ஒரு முடிவெடுத்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா தேமுதிகவையும் கோட்டையை விட்டுட்டாரு. தேமுதிகவுக்கு உள்ள வர வேண்டியதும் வரல. இப்போ டிடிவி தினகரன் தேமுதிகவை டிமாண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா தேமுதிக அங்க போயிருச்சு, இங்க இல்ல, அதனால எங்களுக்கு சீட் அதிகமா கொடுங்க. ஏன்னா வன்னியருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு முக்குலத்தூர் சமுதாயத்தை நீங்க என்ன பண்ணீங்க, குழி தோண்டி புதைக்கிறதுக்கு வழிபடுத்தீங்க. அதனாலதான் 2021 உங்களை தோக்கடிச்சோம் அப்படின்ற ஒரு வரலாறு இங்க இருக்கு. அப்படியே இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் எங்களுக்கு அதிகப்படியான சீட்டு வேணும், அன்புமணி அவர்களுக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்களோ அதை விட கூடுதலா எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்வைக்கிறாரு. இதெல்லாம் போக பாஜக எங்களுக்கு குறைஞ்சது 50 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக என்ன சொல்லுது, கடந்த தேர்தல உங்களுக்கு 20 சீட்டு கொடுத்தோம், இந்த தடவை 5 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், அவ்வளவுதான், மத்தபடி உங்களுக்கு அதெல்லாம் அதிகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அதிமுக 180 தொகுதியில தனித்து நின்று போட்டியிட்டு மெஜாரிட்டியா வின் பண்ணி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா மெஜாரிட்டியில உங்களை வின் பண்ண வைக்க கூடாதுன்னு பாஜக ஒரு பக்கம் முயலுது. இதற்கு ஊடால டிடிவி தினகரன் என்ன பண்றாரு, தேமுதிக உள்ள வரல, அதனால சீட்டு எங்களுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அன்புமணியும் ஒரு பக்கம் என்ன பண்றாரு, எங்களுக்கு சீட்டு அதிகரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிடிவி தினகரன் இருக்கிற கட்சியில சசிகலா அவர்கள் வர போறாங்க. ஏன்னா முக்குலத்து சமுதாயத்துக்கு துரோகத்தை இழைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அப்பேற்பட்ட துரோகத்தின் தலைமையில நாங்க ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல, அதனால சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாங்க. நாங்க டிடிவி தினகரன் கட்சிக்குள்ளேயே இருந்து என்ன பண்ண போறோம், உள்ளடி வேலை பார்க்க போறோம், இல்ல கூண்டோட விலகி சசிகலா அவர்கள் கிட்ட போய் சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்குலத்தூர் சமுதாயமும் இன்னைக்கு தங்களுடைய அதிருப்திகளை என்ன பண்ணிருக்காங்க, வெளிப்படுத்திருக்கிற தகவல். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரோ, ஒரு பக்கம் கூட்டணி, ஒரு பக்கம் நிர்வாகிகள், ஒரு பக்கம் தேர்தல், இப்படி நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. பாஜக ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், அன்புமணி ஒரு பக்கம், இப்படி நாலாபுறமும் நெருக்கடி கொடுத்ததுனால எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார், ஏது செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த தேர்தலை நாங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவோம்பா அப்படின்ற ஒரு முனைப்புல எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறார் அப்படின்றத இங்க நம்ம மறந்துடக் கூடாது. தேமுதிக கூட்டணிக்குள்ள வராதனால எங்களுக்கு அதிகப்படியான சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. இதை பத்தி கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.